அவங்க எஃப்ஐஆர்ஸ் போட்டாங்க, அதுல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு வரணும்னா ஒரு காரணம் இருக்கணும். ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் நீ காரணம் இல்லாம நீ உள்ள வர, நீ உள்ள வர. ரெண்டாவது நீ உள்ள வரும்போது இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராக வரலாம். ஓகே. கார்ப்பரேஷனுக்கு எதிராக எப்படி? ஏன்னா இன்னைக்கு ஒரு காலையில வந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், ஹவு கேன் யூ ரைட் அ கார்ப்பரேஷன்? பிகாஸ் கார்ப்பரேஷன் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தட்ஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ட் இன்ஸ்டிடியூஷன். மாநில அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம், மக்கள் வரி பணத்துல நடத்தக்கூடிய ஒரு, என் பணத்திலையும் உங்க பணத்திலையும் தெருவில் பிச்சை எடுக்கிறான்ல, அவன் பணத்துல அவங்ககிட்ட வரி வாங்கி தானே கவர்மெண்ட் எல்லாம் சர்வே ஆகுது. அவனோட வரி பணத்துல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல, மாநில அரசோட ஒரு நிறுவனத்துல, ஒரு பிரீமியர், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீ எப்படி போய் வந்து ரெய்டு பண்ண முடியும்? ஓகே. அப்படின்னு ஒரு மொத்தம் ஊழல் பண்ணுதுன்ற ஒரு, அதாவது டாஸ்மாக்ல இருக்க இண்டிவிஜுவல்ஸ் ஊழல் பண்ணிருக்கலாம், அதை மறுக்கல. அதுக்கு இன்ஃபேக்ட் தேர் கரப்ஷன் 41 எஃப்ஐஆர் இருக்குது. பட் டாஸ்மாக் as an institution is engulfed in corruption. நீ எப்படி சொல்லுன்றார், பட் ஆக்சுவலி இட் இஸ் engulfed in corruption. அது ஊழல்ல மூழ்கி அந்த நிறுவனமே முத்தெடுக்குதுன்றது உண்மை. இண்டிவிஜுவல் மேக்ஸ் தி இன்ஸ்டிடியூஷன். இண்டிவிஜுவல் மேக்ஸ் தி இன்ஸ்டிடியூஷன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏங்க நீங்க வேற எந்த மாநிலத்திலும் இந்த அட்டூழியம் கிடையாதுங்க. நீங்க பார் வந்து ஹைகோர்ட்டுக்கு, மெட்ராஸ்ல பார் கிடையாது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஹைகோர்ட் ஸ்டே இருக்குது. ஆனா எல்லா இடத்துலயும் பார் ஓடுதா இல்லையா? டெண்டரும் விடலன்னு சொன்னாங்க. டெண்டரும் கிடையாது. டெண்டர் இல்லாம உள்ளங்கை பொண்ணுக்கு என்னங்க கண்ணாடி? நீங்க வந்து ஒயின் ஷாப் பக்கத்துல பார், எத்தனை பார் ஓடுது இல்லீகல் பார். அந்த கவர்மெண்ட்லயும் ஓடுச்சு, இந்த கவர்மெண்ட்லயும் ஓடுது. ஏசி பார் ஓடுது. 24 hours இயங்குற பார் இருக்கு. பார் வசதி உண்டுன்னு போடலாம். பார் வசதி உண்டுன்னு ஓப்பனா போட்டு நடத்துறான், லைசன்ஸே கிடையாது. எல்லாமே ஓப்பன். நீங்க டாஸ்மாகோட பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து க்ரூட் மணி லாண்டரிங். தீசிஸ் போலயே சார். ஆமா, இட்ஸ் a thesis. நீங்க வந்து நான் சொல்றது இதை திமுகவோட நிறுத்தக்கூடாது, நான் அதை ஒத்துக்கிறேன். திமுகவோட கொரோனா டைம்லயே ஹாஸ்பிடலுக்கு கூட அவ்வளவு லைசன்ஸ் கொடுக்கல. அந்த கடையை ஓபன் பண்ணும்போது முதல் நாள் ட்ரையல் பாக்குறாங்க, அந்த டோக்கன் கொடுத்து சாக் பீஸ் போட்டு எல்லாம் ரொம்ப நீட்டா ஒழுங்கா நின்று குடிச்சிட்டு போங்கன்னாங்க. ஸோ இது இந்த கவர்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லலை. ஐம் சாரி, இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் டிஎம்கே. இது 22 வருஷமா நடக்குது. இவங்க மேல வர கோவம், பேசாத பேச்சு பேசினது, திராவிடியன் ஸ்டாக்குன்னது, திராவிட மாடல்னது, எங்கேயுமே தப்பு நடக்கலன்னது, அதுல வந்த கோவம் தான் வந்து இங்க வந்து திரும்புது. இட்ஸ் அ தீசிஸ் சப்ஜெக்ட்.